யாருக்கு யாருக்கு புண்டில கை வச்சிட்டான் புண்டில கை வச்சு சொல்றா
ஏம்மா, அது இல்லம்மா. பழம் வந்து பழுக்க போறது பழத்தை பழுக்க வைக்கிறான். எனக்கு நாள் வந்தா வரும், ஒப்பு வர மாட்டேன். எனக்கு நாள் முடிந்தா வரேன். ஏம்மா, நான் உன்னை கல்யாணம் பண்ணல. கல்யாணம் பண்ணி நீங்க எல்லாம் வாரி கொண்டு அதுக்கப்புறம் வரேன். என்ன மாலி இருக்கிற கதை சமாளிக்க போறேன். வெள்ளை பண்ணி கருப்பு பண்ணி தெரியும். அது நான் கல்யாணம் பண்ணி அந்த கைலாயம் மட்டவர் அந்த கைலாயம் எத்தனை அடி உயரம்? கைலாயமா 10,500 அடி உயரம். 10,500 அடி 500 அடி உயரம். ஏய், எந்த கொத்தனா கட்டிருப்பான் அந்த ஆடியா? எந்த கொத்தனார் பிடிவா? அது நீ கேட்டு வாங்கி ஏம்மா, அடிக்கிறீங்களா? எந்த கொத்தனா கட்டிருப்பான் அந்த ஆடியா? ஆமா ஆமா அப்படி 10,500 அடி உயரம் அல்லவா? கைலாயத்தில் இருக்கக்கூடிய கைலாய பரமன் கல்லுக்குள் சேரைக்கும் கருவுக்குள் சிசுவிற்கும் ஆமா ஆமா பணியாளருக்கு கற்பிப்பா ஆமா ஆமா யானை முதல் ஆமா. எறும்பு கடை யானை முதல் வச்சு எறும்பு கடை வச்சு உள்ள யானை முதல்ல இது கடை. இந்த உலகிலே மிக பெரிய ஜீவன் எது? யானை யானை. இந்த உலகிலே சின்ன சிறிய ஜீவன் எது? சிறு சிவா சிறிய இல்லடா. ரெண்டு ஒண்ணு நம்ம சிறிதுனாலும் ஒண்ணு நம்ம ரெண்டும் ஆட்டாளுக்கு மணி வச்சிருந்தா அதை ஓடிச்சுட்டாடா. எறும்பு வரை இப்பதான் கரெக்டா சொல்லிட்டு கல்லுக்குள் தேரைக்கும் கல்லுக்குள் தேரைக்கும் கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் பணமாத்திரம் தண்ணி மாத்திரம் தானே இருக்கும். எந்த பண்ண மாட்டேன். எந்த கல் போதா காலைல மணி அந்த சொல்லிட்டு அந்த கல் அந்த கல் அந்த கல் நேற்று கூட வீட்டுக்கு போகல, நீ கொண்டு போய் குத்தரண்டா கல் சொல். அந்த கல்லுக்குள் தேரைக்கும் கல்லுக்குள்ள தேர் கருவு வயிற்றுல புல்லு தங்குமா? கருவுல யாருக்கு முடியாது? புல்ல தந்தா புல்ல ஏய், கருவுக்குள் வந்து சிசுவிற்கும் ஆடுறாங்க. சாமி வேஷம் வந்து ஆடுறாங்க. அவங்க ஏன்டா அடிக்க செவடியா போனா? நான் அடிக்கிறேன். ஆ, சாமி வருஷம் வேணும் அடிக்கிறேன். அப்புறம் யாரு? உனக்கு மண்டியில ஏய், கருவுக்குள் சிசுவிற்கும் கருவுடைய 84 ஜீவராசிகளுக்கு சிவராஜிகளுக்கு ஆமா பணியாளத்தை கட்டிப்பா என் கணவர் கைலாய பரமன். கடையில வந்து இந்த ராசு வச்சு அழகிறோம் என்ன படியாக்குறாங்க. எந்த படி? எந்த படி? எந்த படி? எந்த படி? ஓய்யா, ஓய்யா. எங்க ரோகரா? எங்க ரோகரா? எங்கடா ரோகரா? எங்க ரோகரா? வாயத்தோட எங்க ரோகரா? சாமி வருஷம் வந்து நான் கேட்டேன். நான் ரிட்டையர் ஆயிட்டேன். நீ ரிட்டையர் ஆயிட்டா? நீ என்னால நீ பாரு. ஏய், 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 இங்க வா, இங்க வா. நீ ஏன் உன் வேலையை பாரு? என் வேலையை நாளைக்கு பாக்குறேன். இன்னைக்கு நம்ம ஒரு நாள் ரிட்டையர் ஆயிட்டோம். ஏய், இன்னைக்கு ஒரு நாள் தப்பி புழிஞ்சிட்டா காய போட்டேன். காய போட்டலாமே. ஏன் நம்ம துணியை தூக்கி போறோம்பா? தப்பி பூஞ்சிட்டாங்க. ஏய், தப்பி புழிஞ்சிட்டா காலை கூட்டிட்டு போயிடலாம். ஏய் தப்பி பொழைச்சிட்டுனா இல்லடா. ஏய் உங்க திருத்த முடியலடா. அப்படி கோயில்ல வந்து நான் ஊம்பர சேர்த்துக்கு ஆட்டுறவன் என்னையே பூசாலின்னு பக்கத்துல அடிக்கிறாங்க. யாருக்கு ஆட்ட போறேன்? கோயில்ல மணி ஆட்டுறவன் அம்மா மொட்டையா ஆட்ட போறான்ற ஏமா
வச்சு சாராயம் குடிச்சாமா குடிச்சியா? எதுக்கு குடிச்சனால கேள நான் குடிச்சேன். தேவை வந்து குடி குடிக்காத குடுக்குற இருக்கு ஆடியா என்ன குடிக்க போறேன்? நீ அடிச்சல்ல அம்மா நெருப்பே அடிச்சிருக்கியா அந்த அளவுக்கு அடிக்கிறியா ஃபயர் சர்வீஸ் கூட அடிச்சிட்டாங்க அப்படி இருக்கக்கூடிய கைலா இருக்கக்கூடிய உட்காந்து தீப்பெட்டி எடுத்து வேண்டியதுதானே அதுல இல்ல தீப்பெட்டி அதை வச்சுக்கிறேன் போட்டேன் கொட்டுனா இரண்டா டேய் ஓ ஓ இரண்டா ஏய் நல்ல அப்படி அவன் இடமாத்தி இருக்கக்கூடிய உமா பார்வதி அவங்க தாண்டா ஊமை பார்வதி அப்படி ஊம பார்வதி ஊம பார்வதி உமா பார்வதி உமா பார்வதி அப்பா கேட்டு வாங்கிடா தூக்கு வராது ஏமா உமா ஊமல்லடா. கோயிண்டா கோயிண்டா என்ன அப்படி என்றா இப்போது எனக்கு ஏன் இந்த உருவம் எனக்கு வலிச்சு போச்சு எனக்கு ஏன் இந்த உருவம்? எப்படி வந்தது தெரியுமா? என்ன தேடும் தெரிய வராது இங்க வா. நீ என்ன அவங்ககிட்ட பயப்படுற சாலி அந்த ஆடு மேய்ற புள்ள நமக்காக மாறு அது ஒண்ணு இல்ல அங்க உப்பு போயிடுச்சுடா உப்பு அப்படி இருந்தாலும் பார்வதி என்று அறிந்தா தவிர எனக்கு ஏன் இந்த உருவம் உனக்கு ஏதுக்கு இந்த பிரபம் உருவம் வராது. வாங்கி வைய தேடமலை மூணா ஊட்டு போட கைய பார்க்கும் உனக்கு என்னத்தான் வேணும் வரும்போது உட்காந்து ஒண்ணா அப்படி எப்படி வந்தது உருவம் தெரிவரா? எதுக்கு ஓர் இடத்தில் கைலா பரமல் பணியாளக்க சென்று விட்டார். எங்கே? எங்க பாமர மக்களுக்கு எங்களுக்கெல்லாம் படியாளக்க பணியாளக்க சென்று விட்டார். அப்போது ஒரு முட்டை ஒரு மடா பார்வதியாகப்பட்டவர் பார்த்தார். சின்ன படியா இருந்தாலும் பெரிய படியா என்ன படி? கதையை கேளு, ஏறக்குறமா பேசக்கூடாது. புரியுதா? நல்லா தாண்டா முடி போசுங்க ஓ முடி போசுங்கடா எங்க ஊர்ல அமட்ட எல்லாம் போசுங்க சிவனா யாரு? ஆய் சுனியடி உள்ள வச்சிருந்த பூரா துணிதானா? துணிதானே வச்சிருந்த? ஆய் நம்ம ஆய் மத்தால அடிக்கிற
வருவனா நம்ம வந்த வழி எதுடா ஏய் கடைங்க கடங்கார ஒன்னும் சாவல கடங்க செத்து போகணும் வாழணும்டா கதையை இப்ப கவனமா சாலம் கொடுத்தா உன்னிட்ட கடை அப்படி வா துணி ஆப்பாடு சொல்லு ஆத்தா பழையாக்க சென்று விட்டார் சொல்லு ஆத்தா ஆத்தா நீயும் கட்டல இங்க பாரு நான் அப்படியே இதான் தவிச்சு போயிடுவேன் பழையாக்க சென்று விட்டார் அப்போது பார்த்தார் உமா பார்வதிப்பட்டவள் அவருக்கு இருப்பதோ 4 தாலிமார்கள் யார் யாரு சொல்லு பார்ப்போம் ஆனந்தன் கமலன் கமலக்கன்யா கமலன் தாக்கனக்கு அப்புறம் ஏய் அப்புறம் சொல்லு அனந்தனு ஆனந்தன் கமலனு கமலன் தாக்கனக்கு நோ கணக்கு என்னது நோ கணக்கு அவளே சொல்றோம் இப்போது 4 தாதிமார்கள் அதை ஆசை தாதி யாரு யார் சொல்லு உனக்கு ஆசை தாயா அனந்தனி ஆனந்தனி அனந்தனை கூட்டு ஒரு தங்க சிம்பிளை கொண்டு வர சொல்லி ஆமா இந்த உலகிலே நீங்க பெரிய ஜீவன் எது யாரு அந்த யாரையை பிடித்து சிம்பிளுக்குள் அடைக்க முடியுமா முடியாது அதனால் இந்த உலகிலே இந்த பெரிய ஜீவன் எது சிற்றிருப்பை பிடித்து சிம்பிளுக்குள் அடைத்து கையா பரமால் எங்க போயிருக்காரு பரியாளக்க போகிறார் அது உண்மையா பொய்யா மெய்யா என்று சோதித்து பார்க்க வேண்டும் அப்படி என்று தங்க சிமிழு சிற்றன்பை பிடித்து நம்ம அடைத்து வைத்திருக்கின்றோம் அல்லவா கையா பரமால் பரியாளத்தை விட்டு வீடு ஓடி வந்தா அதே பார்வதி எங்க இருக்கின்றார் ஏய் கருப்பண்ணா பார்வதி இப்போதுதான் நான் பரியாளக்க சென்று விட்டு கல்யாணமா நீங்க படியா வந்தது உண்மையா பொய்யா மெய்யா என்று சோதித்து பார்க்க வேண்டும் அப்படி என்று தங்க சிபிலை நம்ம என்ன வச்சிருக்கோம் சித்தரும்பு தங்க சிபிலை அவரிடம் கொடுத்தோம் சிபிலை திறந்து பார்த்தா தாய் கல்யாணம் நாங்க திறமையா செத்த எறும்பு குடிச்சு அடிச்சோம் நீங்க கேட்டீங்க வாங்கிட்டே இருக்கிறா சித்த எறும்பு அது நான் செத்த எறும்பு எங்கடி போய் நம்ம வீடு இல்லையே அப்படி அப்படி பரியாளத்தை விட்டு வீடு வந்தார் அல்லவா சிவனை திறந்து பார்த்தா சிவன்ல எத்தனை உணவு இருந்தது 3 நாள் பட்டாது கவி கொண்டு இருந்தது கையில கவி கொண்டு வந்தது அப்போது பார்த்தார் அதே பார்வதி ஆமா கோபம் வந்து விட்டது எப்போது ஒரு ஜீவன் என்று பாராமல் அந்த ஜீவனை பிடித்து சிவனுக்குள் அடைத்து வைத்திருக்கின்றாயே நீ பிடி சாபத்தை கொடுத்தார் என்னவென்று ஒழியா ஊரக்கர வேட்டு கைலா பரவல சாபத்தை விட்டு ஏழை மகமாரியாக இருக்கின்றேன் இப்போது ஏழையாக இருக்கின்றேன் ஏழையா இருக்கிறீங்க ஆமா
இன்னும் கொஞ்ச நேரம் ஏழாவது என்ன காட்சி பண்ண ஒரு ரூபாய் இல்லையாமா எதுவும் இல்ல அந்த மாதிரி கட்டினா வலிக்கிட்டா கோமணம் கட்டிட்டு வா கோமணம் கட்டிட்டு பழைய சொல்றா ஊராக்கரை மேட்டு ஊருக்கரை மேடு வேற மகமாரியாக இருக்கின்றது அல்லவா? அதனால் அனுபவமா இன்னும் கொஞ்ச நேரம் என்னன்னு அற போகுது பா அப்படி வேற மகமாரியாக இருக்கிறது. என்னுடைய ஆலயத்தில் என்ன வழங்கும்? பம்பை உடுக்க என்ன பம்பை உடுக்க அம்மனுக்கு பசி பசி ஏமா சாம்பார் போட்டாங்க அப்பளம் வச்சாங்க அங்க நல்லா அப்பளம் வச்சாங்க கூட்டு போயிட்டு வடை சாப்பிட்டேன் அப்புறம் என்ன ஒரு நானா சாத்தா என்ன சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டேன் நீ சாப்பிடுற நீ என்ன சொல்லி என்ன சாப்பிடலாம் தெய்வத்தின் வெல்லவா ஆமா ஆமா அம்மனுக்கு பசி என்றால் பசி என்றா எங்கே செல்ல வேண்டும்? குடுக்காது எங்கே இவன் சுடுகா ஆட்டு
பட்டவள் யாரு எங்க ஆட தெரியுமா இந்த பாமர மக்கள் அதர்மம் கொண்டவன் பாமர மக்கள் தெய்வத்தை என்னைக்குமே தெளிவா பேசக்கூடாது தெய்வத்தை பழிக்க கூடாது நீ புரியுதா கும்பிடுறோம் நம்ம மன்னிக்கிறதுக்கு தாண்டா தெய்வம் ஒரு மனிதா பட்டவன் திருப்பி செய்துவிட்டா அவரை அழிக்க மாட்டேன் சோதனை வேதனை சாதனை துன்பங்கள் இதெல்லாம் தீர்ப்பவள் தான் அப்படி இந்த அம்பாளாகப்பட்டவள் இருக்கின்றது அல்லவா? ஆமா. உன்னை அழிக்க மாட்டேன். என்ன அழித்து சோதிப்பேன் தெரியுமா? என்னது? இவன் முட்டு முட்டு நல்லா முட்டு அழித்து நல்லா சுடுகாட்டுக்கு சென்றோம். இப்ப ஒரு பிணமாகப்பட்டது இறந்த உடனே சுடுகாட்டுக்கு செல்லும். சுடுகாட்டுக்கு சென்ற உடனே அது என்ன பிணம்? பச்சை பிணம். என்ன பிணம்? பச்சை பிணம். இவ பச்சை நல்ல